பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் லவ்ஸ் ஆல் டெய்லி பைபிள் ஸ்கூலுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். சில்ட்ரன்ஸ், ஒவ்வொரு நாளும் அழகாக வேதத்தை படித்து வேதத்தை என்ன பண்றீங்க, தியானம் பண்றீங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாங்க. சில்ட்ரன்ஸ், பேண்ட்டுக்குள்ள சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, அப்பா, பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பா, அவர்களுக்கு விசேஷித்த வேதத்தை நன்றாக படிக்கிற ஒரு ஞானத்தை கொடுங்க ராஜா. வேதத்துல இன்னும் அதிகமாய் பிள்ளைகள் தேர்ச்சி பெறணும் ஆண்டவர். அதை படிக்கும் பொழுதே அவர்களுக்குள்ளான மனுஷன் ஆண்டவரை உங்க வார்த்தையில பலன் பெறணும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயின்னு சொன்னீங்கல்லப்பா. பிள்ளைகள் வேதத்தை படிக்கிறத கேட்கும் பொழுதே, பிள்ளைகள் வேதத்தை படிக்கும் பொழுதே அவர்கள் ஆத்துமா வாழணும்ப்பா. எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமா இருக்கணும் ராஜா. அவர்கள் கண்கள் அதிசயங்களை பார்க்கணும்ப்பா. ஆஃப் இயர்லி எக்ஸாம்ல நல்ல மதிப்பெண் எடுத்து உங்க நாமத்தை உயர்த்தணும். ஞானமுள்ள பிள்ளைகளை பெற்ற தாய் தந்தை உள்ள மகிழனும் கர்த்தாவே. உங்க கருத்துல பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். எந்த ஒரு தீங்கும் பிள்ளைகளை தொடாதபடிக்கு ரத்தத்திலே வேலடித்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமென். சில்ட்ரன்ஸ், இப்பொழுது நாம் கரம் தட்டி கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோமா? உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போவதில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்னை காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்னை காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. ஆண்டவரே, உங்க அன்பு மகா பெரியது. ஆண்டவரே, ஒரு நல்லவனுக்காக மறிக்க துணிவான். நாங்களோ பாதைகளா துறவுகளா இருக்கும் போது நீ எங்களுக்காக மறித்தீரே. ஆண்டவரே, எங்களுக்காக ரத்தம் செஞ்சினீர் ஐயா. உங்கள் ஜீவனை தொடுத்தீருக்காக போறேன். உங்க நன்றி, நன்றி அப்பா. நான் இருப்பதெல்லாம் கிருபை ஆண்டவரே. எத்தனை பேர் என்னை அழைத்து நினைத்தோம், அழைப்பு என்னை காத்து கொண்டதே. உன் கரத்தால் கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எஜமானனே, எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே, 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 என்றும் நடக்கும் எஜமானனே. ஓ ஆண்டவரே, நன்றி. நல்ல தகப்பனே, எஜமானனே, உங்களை துதிக்கிற மாட்டவர். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். மனிதர்களுக்கு கதவுகள் ஒன்று வேண்டும், நீ எனக்காக திறந்தது ஆயிரம் அன்று. ஒழிக்கப்பட்டு உன்னை விட்டு ஓடி ஒழிந்தோம், என்னை துரத்து வந்து ஊழியத்தை துவங்க செய்திரே. ஆதாரமே, ஆதாரமே, அழைக்க அழைப்பின் காரணமே. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். 2ஆம் வசனம். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் வசனம். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கின்ற வேறு சிலரை கண்டு 4ஆம் வசனம். நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். 5ஆம் வசனம். மறுபடியும்
6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 6ஆம் வசனம். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரைக் கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். 7ஆம் வசனம். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். 8ஆம் வசனம். சாயங்காலத்திலே திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். 10ஆம் வசனம். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி 12ஆம் வசனம். பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். 13ஆம் வசனம். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? 14ஆம் வசனம். உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். 15ஆம் வசனம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கணனாய் இருக்கலாமா என்றான். 16ஆம் வசனம். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினராயும் முந்தினோர் பிந்தினராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். 17ஆம் வசனம். இயேசு எருசலேமுக்கு போகும் பொழுது வழியிலே 12 சீஷரையும் தனியே அழைத்து 18ஆம் வசனம். இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து 19ஆம் வசனம். அவரை பரியாசம் பண்ணவும் வாரியினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். 20ஆம் வசனம். அப்பொழுது செபதேயாவின் குமாரனுடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். 21ஆம் வசனம். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பரிசத்திலும் ஒருவன் உமது இடது பரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். 22ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். 23ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பரிசத்திலும் என் இடது பரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியமல்ல என்றார். 24ஆம் வசனம். மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரர் பேரிலும் எரிச்சல் ஆனார்கள். 25ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். 26ஆம் வசனம். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். 27ஆம் வசனம். உங்களில் எவனாகிலும் முதன்மையாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாயிருக்க கடவன். 28ஆம் வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். 29ஆம் வசனம். அவர்கள் எரிகோவில் இருந்து புறப்பட்டு போகையில்
திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். 30ஆம் வசனம். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். 31ஆம் வசனம். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். 32ஆம் வசனம். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். 33ஆம் வசனம். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். 34ஆம் வசனம். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். மத்தேயு 20ஆம் அதிகாரம் முழுதுமாக படித்தீங்கல்ல சில்ட்ரன்ஸ்? மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் என்ன எழுதியிருக்கு? அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அதாவது சில்ட்ரன்ஸ், ஏசப்பா என்ன சொல்கிறாங்க? ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தேன், அநேகரை மீட்கும் பொருளாக ஜீவனை கொடுக்க வந்தேன் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. ஏசப்பா சொன்ன வார்த்தையை என்ன பண்ணார்? நிறைவேற்றியும் காட்டினார். சரிங்களா சில்ட்ரன்ஸ்? அப்போது ஏசப்பாவே ஊழியம் செய்தார். தம்முடைய மற்றவங்க எல்லாரையும் மீட்கணுன்றதுக்காக, நம்ம எல்லாரையும் மீட்கணுன்றதுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அப்படின்னா சில்ட்ரன்ஸ், ஒன்றே ஒன்று யோசிச்சு பாருங்கள். நம்ம வேலைகளை நம்ம செய்கிறோமா? ஸ்கூலை விட்டு வரீங்க, ஸ்கூலை விட்டு வந்த உடனே உங்கள் வேலைகள்லாம் நீங்கள் தான் செய்கிறீங்களா? அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உண்மையாகவே ரொம்ப நல்ல பிள்ளைங்க. ஆனால் பேகை ஒரு பக்கம், ஸ்கூல் யூனிஃபார்ம் ஒரு பக்கம், ஷூ ஒரு பக்கம் என்ன பண்ணிடுறீங்க? போட்டுடுறீங்க. ஷூவை எடுத்து வைக்க ஒரு ஆள் வேணும், சாக்ஸ் எடுத்து வைக்க ஒரு ஆள் வேணும், அழுக்கு துணிகளை எடுத்து போட ஒரு ஆள் வேணும். நீங்கள் சாப்பிட்டு டிஃபன் பாக்ஸ் எடுத்து சிங்கில் வைக்கிறீங்களா? உங்களை சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்படியா நம்ம வேலைகளை நம்ம செஞ்சுக்கணும் சில்ட்ரன்ஸ். ஆனால் நீங்கள் சொல்லலாம், என் வேலையை நான் தான் செஞ்சுக்கிறேன் ஆண்டி அப்படி நீங்கள் சொல்கிற பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா உண்மையாகவே நீங்கள் வெரி குட் பாய், வெரி குட் கேர்ள். ஏசப்பாவே உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க சில்ட்ரன்ஸ். நீங்கள் உங்கள் வேலைகளும் நீங்கள் தான் செஞ்சுக்கணும், பெற்றோருக்கும் நீங்கள் உதவியாக இருக்கணும். அப்படி மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஏசப்பா இதற்கான பிளெஸ்ஸிங்கை உங்களுக்கு தருவாங்க. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு டேஷ் ஆ பாதியில் போய்விட்டார்கள், ஆ நன்றி இல்லாமல் இருந்தார்கள், இ பின் சென்றார்கள். சரியான விடைய நோட்டில் எழுதி ஆன்ட்டிக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சில்ட்ரன்ஸ்.